கொடுக்காதவர், இனி நடத்துகின்றவர், இனி பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. இனி விட்டு கொடுக்காதவர், இனி நடத்துகின்றவர், இனி பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், இனி நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நீ விட்டு கொடுக்காதவர், இனி நடத்துகின்றவர், இனி பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. இனி விட்டு கொடுக்காதவர், இனி நடத்துகின்றவர், இனி பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம பாதுகாத்து நம்மளை பராமரித்து அரவணைச்சு வழிநடத்துகிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளையும் அவரோட உடனிருப்போடு நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பு வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவையான ஆறுதலையும் அட்வைஸையும் வழிகாட்டுதலையும் தைரியத்தையும் தேற்றுதலையும் கண்டிப்பாக நமக்காக கொடுக்கும் குட்டீஸ். ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு பாடல் நம்ம பாடியிருக்கிறோம், அப்படி தானே? நம்ம இப்போ நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம கேட்குறது உண்டு. அந்த கேட்டது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணுது, நம்ம பெற்றுக்கொள்வது உண்டு, அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி பாடின பாட்டை பார்த்தீங்களா? நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்க்கையில் தர்றீங்க, ஆனால் அதை நீங்கள் எப்படி தர்றீங்க அப்படின்னா, நான் நினச்சி இருக்கிறது அளவுக்கு அதிகமாக நான் இவ்வளோதான் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருந்தா கூட அதை ரொம்ப ஆசீர்வாதமாக அதை ரொம்ப அதிகமாக எனக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஏசப்பான்னு ரொம்ப அருமையாக பாடணும், அப்படி தானே குட்டீஸ்? நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது நம்ம தாய் தகப்பன் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது, நமக்காக தான் அவங்க இருக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் நம்மளுடைய ஏசப்பா நமக்கு கொடுக்கறத காட்டிலும் நம்ம அதை நினச்சிருக்கிறத தாண்டி அதிகமாக ஆசீர்வாதமாக அந்த விஷயத்தை நமக்காக கொடுக்கறதா இந்த பாடல் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமாக நம்ம மேலே இருக்குது. ஆனால் நம்ம அதே அளவுக்கு இணையான ஒரு அன்பை நம்ம அவருக்கு கொடுக்குறோமா? நம்ம மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிற ஏசப்பா மேலே நம்ம இந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஏசப்பா மேலே அன்பாக இருப்போம். ஆனால் நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது குட்டீஸ். நமக்கான ஒரு சர்க்கிள் வச்சுருப்போம். அந்த சர்க்கிள்லாம் தாண்டி நமக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு தேடல் வரும்போது ஏசப்பாவை என்ன பண்ணுவோம், முன்னிலைப்படுத்துவோம். அது கிடைச்ச உடனே ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க, அந்த சர்க்கிளில் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அப்படி தானே? ஆனால் அவர் நம்மளை எப்படி அன்பு செய்கிறாராம், நீ வேண்டுவதை நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கொடுக்குற தேவனாக நான் உன் கூட இருக்கிறேன், கொடுக்குற தகப்பனாக நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்களாம் குட்டீஸ். இதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் வெறும் பாடலாக இல்லாமல் உபாகமம் 1:11 படியா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு கொடுத்துருக்காங்க வசனம். 1000 மடங்கு நம்மளை அதிகமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறாரு. அது ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தையை மாறாத தேவனாக இருக்கிறாங்க. நம்ம கூட மனுஷங்களிடத்துல ஒன்று சொல்லுவோம், ஆனால் நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கலாம். ஆனால் நம்ம கூடவே இருந்து நம்மளை அன்பு செய்து நம்மளை வழிநடத்துகிற தேவன் சொல்கிற வார்த்தை மாறாதவர். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் உன்னை இப்படி அண்டர் எஸ்டிமேட்
பண்ணிகிட்ருக்கிற. நீ நினைப்பதற்கும் மேலே உன்னை 1000 மடங்கு அதிகமாக்க, உன்னை 1000 மடங்கு உன்னை நிறைவாக பலர் கண்களுக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உன்னோட தேவன், உன்னோட தகப்பன் நான் உன் கூட இருக்கேங்கிறத நீ மறந்துடாதன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ அவருடைய வார்த்தை உண்மையானது, அவரோட வார்த்தை உயிர் உள்ளது. ஸோ அவரோட உயிருள்ள வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். நம்மளை 1000 மடங்கு அதிகமாக்கணும்னாலும், நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நடக்கணும்னாலும், நம்ம லைஃப்பில் என்ன நேரணும்னாலும் அவர் வாயிலிருந்து நடக்கட்டுங்கிற ஒரு வார்த்தை வேணும். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா அவர் நம்ம லைஃப்பில் வேணும். அவர் முதலாவதாக நம்ம லைஃப்பில் இருக்கணும் குட்டீஸ். அவரை ஃபஸ்ட்டாக நம்ம வச்சுட்டு நம்மளோட எல்லா காரியங்களையும் நம்ம அடுத்து நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் நம்ம நினைப்பதற்கும் மேலாக நிறைவானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட நீ நினைப்பதை பார்க்கலாம் உன்னை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன். உன் லைஃப்பில் நீ நினைப்பதற்கும் மேலாக உனக்கு ஆசீர்வாதங்களை பெருக செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. உம்முடைய உடனிருப்பு எங்களோட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய பலன். அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து இந்த உலகப்புறமான காரியங்களை தேடி ஓடாமல் உம்முடைய உடனிருப்புக்காக நாங்கள் வாஞ்சையாக இருக்க எங்களோட இருதயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.